அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. நம்ம இந்த பதிவில் மகாலய அமாவாசையின் சிறப்புகள், தர்ப்பணம், திதி கொடுக்க வேண்டிய நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், படையல் போடும் நேரம், வழிபடும் முறை, கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய பட்ச 15 நாட்களிலும் கடைசியாக வருவது தான் மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசைக்கு முன்னால் 14 நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ சிரார்த்தமோ கொடுக்க முடியாதவர்கள், முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள். இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணமோ முன்னோர்கள் இறந்த திதி என்று சிரார்த்தமோ கொடுக்காதவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை ஒரு வரப்பிரசாதமான நாள். இந்த நாளில் நீங்கள் உங்களது முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் தர்ப்பையோடு சேர்த்து நீங்கள் கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் நீங்கள் தீர்த்து வச்சிங்கன்னா அவர்களுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைச்சி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வம்சம் தழைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி மட்டுமல்ல, நம்முடைய காருண்ய பித்ருக்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்குரிய அற்புதமான நாள் தான் இந்த மகாலய அமாவாசை நாள். இந்த மகாலய அமாவாசைய நாள் அக்டோபர் 2ஆம் தேதி வருகிறது, அதாவது புதன்கிழமை வருகிறது. அப்போது காலையில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சூரிய உதயத்திற்கு பின் காலையில் நாம் முழு நாளும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் காலை 6லிருந்து 12 மணிக்குள். இந்த 6லிருந்து 12 மணிக்குள்ள நம்ம தவிர்க்க வேண்டிய நேரம் என்னென்னா, புதன்கிழமை ராகு காலம் 12லிருந்து 1, யமகண்டம் 7:30லிருந்து 9. இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் தர்ப்பணம் 12 மணிக்குள்ளே கொடுக்கலாம். படையல் போட்டு முன்னோர்களை வழிபடக்கூடிய நேரம் காலையில் 11 மணியிலிருந்து 11:45 வரைக்கும். அதை தவற விட்டவர்கள் மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு உங்கள் முன்னோர்களை வழிபடலாம். மாலையில் ஒரு தீபம் ஏற்றணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் அவரவர்களுடைய நாட்டினுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றினீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். சூரிய பகவானை பார்த்து தான் தர்ப்பணம் செய்து சூரியனை வணங்கணும். தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு தானம் தான் அன்னதானம். குறைந்தது 2 பேருக்காவது நீங்கள் தானம் பண்ணணும். முடிந்தால் படையல் போட்டு வணங்கிட்ட பிறகு அதில் இருக்கிற உணவுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காக்கைக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் உணவிடலாம். சூரிய உதயத்திற்கு பின் காலையில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்திற்கு காலை 11 மணியிலிருந்து 11:45 வரை அல்லது 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள படத்தை வடகிழக்கு திசை நோக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களாலும் துளசி இலைகளாலும் அலங்கரிக்க வேண்டும். பின் ஒரு அகல் விளக்கிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். மறக்காமல் ஒரு சொம்பில் சுத்தமான நீர் சிறிது துளசி போட்டு வைக்கவும். பின் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு 3 வாழை இலையில் படைத்து நீர் தெளித்து வீட்டில் உள்ளோர் அனைவரும் சேர்ந்து மணியடிக்காமல் தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைப்பதோடு நம் குடும்பத்தில் உள்ள பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் நீங்கும். பின் ஒரு இலையில் உள்ள உணவுகளை காகத்திற்கு வைத்துவிட்டு காகம் உணவு உண்ட பின் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மற்ற 2 இலைகளில் உள்ள உணவுகளை வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது பெரியவர்கள் சாப்பிட்டு அனைவரும் சேர்ந்து உணவு உண்டால் அதை சூட்சுமமாக காணும் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். புதன்கிழமையன்று நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் நீரும் எள்ளும் இறைத்து இந்த மந்திரத்தை கூறி முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கலாம். இப்போ வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் தர்ப்பணம் கொடுப்பது
என்ற என்னுடைய முந்தைய பதிவினுடைய லிங்கையும் இதோடு நான் இணைத்துள்ளேன். வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் எளிய ஒரு வரி மந்திரங்கள் தான் 16 முறை ஜபிக்கணும். முதல் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இரண்டாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவே. மூன்றாவது ஓம் சர்வ பித்ரு தேவதாப்யோ நமகா. நான்காவது ஓம் பிகலே பித்ரு நாராயணாய நமகா. ஐந்தாவது ஓம் ஸ்ரீம் சர்வ பித்ருதோஷ நிவாரணய கிளேஷம் ஹான் ஹான் சுகசாந்திம் தேஹி ஹஸ்வ. இந்த 5 மந்திரங்களை உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு ஜபிக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு 16 முறை ஜபிக்க வேண்டும். அமாவாசை என்று தவறாமல் செய்ய வேண்டிய தானங்கள். நீந்துவன மீன். நமது முன்னோர்கள் அஸ்தியை கரைக்கப்பட்ட நீர்நிலைகளில் வாழும் மீன்களுக்கு பொரி வெல்லம் போடலாம். நடப்பன பசு. நமது முன்னோர்களுக்கும் நமக்கும் தாயாக இருந்து பாலூட்டிய பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் அல்லது கோதுமை தவிடு கொடுக்கலாம். பறப்பன காகம் அல்லது பறவைகள். நமது முன்னோர் வடிவமாக பார்க்கப்படும் காகத்திற்கு தானம் செய்யலாம். படையலிட்ட உணவை காகத்திற்கு போட்டு காகம் உணவு உண்டபின் நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். அந்தணர்களுக்கு பச்சரிசி, காய்கறிகள், வாழைக்காய், தட்சணை, வேட்டி, துண்டு தானமாக கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்வது சிறப்பு. மாலை வேளையில் தலைவாசலில் கோலம் போட்டு நம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதும் நல்லது. இந்த பதிவிலிருந்து மகாலய அமாவாசையின் சிறப்புகள், தர்ப்பணம் திதி கொடுக்க வேண்டிய நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், படையல் போடும் நேரம், வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி தர்ப்பணம் கொடுப்பது, வழிபடும் முறை, கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றி நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.